ஹாஸ்பிடல்ல எல்லாரும் முன்னாடி கேவலமா இருந்துச்சு. தலை குனிஞ்சு நின்ன. வேற வழி இல்லாம தான் உன்னை பார்க்கவே இங்க வந்தேன். ஆனா இப்பவும் சொல்றேன்டா, உன்னை இங்க வந்து பார்த்ததுமே நீ செஞ்ச அந்த அயோக்கியத்தனம் எல்லாம் அப்படியே என் கண்ணு முன்னால வந்து நிக்குதுடா. ஒரு உண்மையை சொல்லட்டுமாடா, உன்னை இந்த நிலைமையில பார்த்தும் கூட சத்தியமா எனக்கு வருத்தமே இல்லடா. வர்ற ஆத்திரத்துக்கு இந்த இடத்துலயே உன்னை கொன்னுடணும்னு எனக்கு தோணுது. என்னங்க நீங்க இப்படி சுத்தமா ஒதுக்கி வச்ச மாதிரி பேசுறீங்களே? சித்தப்பா, நீங்க இப்படி பேசினா அவன் திரும்பவும் தப்பான வழிக்கு தானே போவான். அவன் எப்படி திருந்துவான்? என்ன மிரட்டுறியா? இதுக்கு மேலேயும் அவன் தப்பு பண்ணான்னு வையே, நானே பர்சனலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். இருந்தாலும் இந்த உலகத்துல உருப்படாம போன மோசமான யங்ஸ்டர்ஸ் பல பேர் இருக்காங்க. அதுல உன்ன மாதிரி மோசமான ஒருத்தனுக்கு ஒரு வெல்விஷரா அட்வைஸ் பண்றதா சொல்ற. இது உனக்கு இப்ப கடைசி சான்ஸ். ஒழுங்கா திருந்தி வாழ்ற வழிய பாரு. இல்லன்னா ஆயுசுக்கும் ஜெயில இருந்து கம்பிதான் எண்ணிட்டு இருக்கணும். என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? இதுதான் உங்க முடிவா? இல்ல, இது ஏன் முடிவில்லை. இனிமே என் மருமக சிந்து, என் பேரன், அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். அதுதான் என் முடிவு. இதோ இந்த தருதலையை தான் ஒழுங்கா வளர்க்க தவறிட்டேன். என் பேரனை ரொம்ப நல்லவனா, ஜென்டில்மேனா வளர்க்கணும். அதுதான் என் வாழ்க்கையோட முடிவு. அதுதான் இனிமே என் லட்சியமும் கூட. இனிமே எனக்கு பொண்டாட்டி, புள்ள, ஏன் சொந்தம்னு சொல்லிட்டு நிக்கிறியே, நீயும் தேவையில்ல. எல்லாரும் எப்படியோ நாசமா போங்க. சித்தப்பா, சித்தப்பா, என்னம்மா இது? இந்த நிலைமையிலயாவது அப்பா நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போறாரு. இனிமே நம்ம எப்பவுமே இப்படிதான் வாழணுமா? டேய், அவர் தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரே. சும்மாவே அவர் செவந்தி பக்கமும் சிந்து பக்கமும் தான் நிப்பாரு. ஒண்ணுக்கு 3 தடவை மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணா எப்படி மன்னிப்பாரு? அப்போ இனிமே நாங்க எப்பவுமே ரோட்ல தான் வாழணுமா? இப்போதைக்கு அதுதான் நிலைமை. ஆனா அந்த நிலைமை மாறுறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னக்கா, என்ன வழி? சூப்பர் ஐடியாடி. டேய் கௌதம், இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. சொதப்பிடாம நாம ஒழுங்கா நடிச்சு எப்படியாவது அந்த சிந்து குழந்தைய நம்ம பக்கம் இழுத்து அதை வச்சு நாம நம்ம வீட்டுக்குள்ள போயிடணும். சித்தி, சிந்து குழந்தைன்னு சொல்லாதீங்க, கௌதம் குழந்தைன்னு சொல்லுங்க. அப்பதான் நமக்கே ஒரு கான்பிடென்ட் வரும். ஆமா, என் குழந்தைய நான் பார்க்கணும். என் குழந்தைய நான் பார்க்கணும். தம்பி இப்பவே பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. ஏய் மது. சித்தி, என்ன சித்தி இங்க இருக்கீங்க? உன்கிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காக இப்படி மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்தேன். என் கூட பேசுறதுக்காக நீங்க எதுக்கு சித்தி மறைஞ்சு நிக்கணும்? அரவிந்த் நந்தினியும் ஸ்கூல் முடிஞ்சு 2 பேரும் கூட வந்தாங்கன்னா என்ன பாத்திர கூடாதுன்னு தான் ஒளிஞ்சு நின்னு. அந்த வாண்டுங்க 2ம் தான் அவங்க அம்மாவை சித்தின்னு சொல்லக்கூடாது, அம்மான்னு தான் சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் நாங்க உங்க கூட பேசவே மாட்டோம்னு என் கூட சேர்ந்து ஆட்டோல கூட வர்றதில்லையே. தனியா போய் தனியா தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தான் தெரியுமே சித்தி. அப்புறம் ஏன் அவங்க ஏன் கூட வருவாங்கன்னு நினைச்சு மறைஞ்சு நின்றுட்டு இருந்தீங்க? தெரியும் தான், இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே. ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உன்னை தனியா மீட் பண்ணி பேச வந்ததுக்கு காரணமே உன்னை பாராட்டுறதுக்காக தான். என்ன எதுக்காக பாராட்ட போறீங்க சித்தி? என்ன மது இப்படி சொல்லிட்ட? இந்த வீட்ல நான் தான் எல்லாமே, நான் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்கணும், நான் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும்னு அப்படியே சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருந்த செவந்திய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளோட ஆணவத்தை அடக்கி அப்படியே உடைஞ்சு போய் உட்கார வச்சிருக்கியே. இது சாதாரணமான விஷயமா என்ன? அவளோட ஆட்டத்தை யாரு அடக்கி வைக்க போறாங்களோன்னு அப்படியே ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன்.
உன் ஃப்ரெண்டு வித்யாவோட சேர்ந்து அந்த வேலையை நீ கச்சிதமா முடிச்சிட்ட. உண்மையிலேயே நீ பெரிய கெட்டிக்காரிதான் மது. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் சித்தி. இனிமேல் எனக்கான ஃப்ரீடத்தை யாரும் தடுக்க முடியாது. அதுல செவந்தி சித்தி தலையிட மாட்டாங்கன்னு விஜய் அங்கிள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்கு செவந்தி சித்தியும் சரின்னு சொல்லிருக்காங்க. இனிமேல் அவங்க என்கிட்ட வாயே திறக்க முடியாது. நான் என் இஷ்டப்படி ஜாலியா இருக்கலாம் சித்தி. அவ உன்னை எதுவும் சொல்ல மாட்டா. நீ ஜாலியா இருக்கலாங்கிறது எல்லாமே சரிதான். ஆனா அதனால உனக்கு என்ன யூஸ் இருக்கு? என்ன யூஸ் இருக்குன்னா எனக்கு புரியல சித்தி. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீ இந்த சந்தர்ப்பத்தை எல்லா வழியிலையும் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வரேன். எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னா எப்படி? நீ ஆரம்பத்துல எதுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட? செல்போனுக்கு தானே? ஆமா. இப்போ உனக்கு திரும்பவும் செல்போன் வேணும்னு செவந்தி கிட்ட கேளு. என்ன சித்தி சொல்றீங்க? இப்ப மறுபடியும் அவங்க கிட்ட போன் வேணும்னு கேக்குறதா? ஆமா. இதுக்கு ஏன் இப்படி ஷாக் ஆகுற? ஒரு வயசு பொண்ணு கையில போன் இருக்க வேண்டாமா? இருக்கணும் தான் சித்தி. ஆனா ஏற்கனவே நீங்க எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்து அதனால பிரின்சிபல் கிட்ட மாட்டி அது பெரிய பிரச்சனையாயி கடைசியில அந்த போனையே சிவந்தி சித்தி உடைச்சிட்டாங்க. இப்ப திரும்ப ஒரு போன் கேட்டா வாங்கி கொடுத்துருவாங்களா? முடியவே முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அவ முடியாதுன்னு சொல்லவே மாட்டா மது. நீ அவளை சித்தின்னு சொல்லி கதறி அழ வச்சுக்கிட்டு இருக்கியே. நீ அவளை அம்மான்னு சொல்லணுங்கிறதுக்காக இப்ப நீ என்ன கேட்டாலும் அவ வாங்கி கொடுப்பா. அது உண்மையான பாசத்துல கிடையாது. மது அம்மான்னு சொல்லணுங்கிறதுக்காக வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன போனை கூட செவந்தி வாங்கி கொடுக்கறாளே, அவளுக்கு மது மேல எவ்வளவு பாசம். இத மது தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் உன் மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காகவே அவ வாங்கி கொடுப்பான். அதனாலதான் அவகிட்ட நீ போன் கேளுன்னு சொல்றேன். சூப்பர் சித்தி. இந்த சிச்சுவேஷன்ல நான் போன் கேட்டா கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க தான். இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல? அப்படின்னா இன்னைக்கே அவகிட்ட எல்லாரும் இருக்கிறப்பவே போன் கேளு. ஒருவேளை முடியாதுன்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியே போயிருவேன்னு சொல்லு. உடனே அவளை நல்லவளா காட்டிக்கிறதுக்கு உன்னை கையோடு கூட்டிட்டு போய் போன் வாங்கி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் இன்னும் நீ ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ, எங்க பூர்ண சித்தினா பூர்ண சித்தி தான். தேங்க்ஸ் சித்தி. இனிமேல் போனே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சூப்பரா ஐடியா கொடுத்துட்டீங்க. ஓகே, நீ வீட்டுக்கு போ. நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா சந்தேகம் வரும். அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன். சரிங்க சித்தி. ஏன் செவந்தி, சிந்து சாப்பிட்டாளா? நான் அவளுக்கு ரூம்ல கொண்டு போய் கொடுத்துட்டேன் அத்தை.